வணக்கம் சிஎம் சார். தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பிரச்சனை. எவ்வளவோ லட்சக்கணக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் மக்கள் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ நேரம் இல்லை. ஆனால் இளையராஜாவுக்கு 15th இயர் செலிப்ரேஷனில் குடும்பமாக போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் மக்களோட பிரச்சனைகளை கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பிரச்சனை. இப்போது மீனவர்களை மறுபடியும் இலங்கை கடற்படையினர் தாக்கியிருக்காங்க. அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்போ தான் சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு பிரச்சனை, மக்கள் ஓடிட்டுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சினிமாக்காரங்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த உங்களுடன் ஸ்டாலினா மக்களுடன் ஸ்டாலினா அப்படின்னு ஒரு முகாம் போட்டு ஒவ்வொரு நாளும் மக்களோட லட்சக்கணக்கான குறைகள் தீர்த்து வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்தந்த துறையில் வேலை செய்கிற அரசு அதிகாரிகள் மக்களோட குறைகளை அப்பப்போ தீர்த்து வைப்பாங்களா, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை முகாம் போட்டு 5 வருஷத்துக்கு மொத்தமாக பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்களா? எனக்கு தெரியல. ஏன் மக்களோட பிரச்சனைகளை அப்பப்போ தீர்த்து வைக்க முடியல உங்களால்? ஏன் அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க? இப்படி மொத்தமாக மக்களோட பிரச்சனைகளை பெண்டிங் வச்சுட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தீர்த்து வைக்கிறோங்கிற பேரில் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது செலப்ரேஷன் கிடையாது, அசிங்கமாக இருக்காது. மக்களோட பிரச்சனைகளையும் மக்களோட குறைகளையும் தீர்த்து வைக்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அரசு அதிகாரிகள் செயல்படுவாங்க அப்படின்னா, அப்போ இத்தனை வருஷமாக இருக்கிற அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன் அதை செய்ய மாட்டுறாங்க? இது ஒரு மிகவும் ரொம்ப மோசமான சூழ்நிலையாக தான் இருக்குது. அவரை பற்றி பேசுகிறதா வேணாமான்னு தெரியல. ஏன்னா அவரே எப்போ எதை பற்றி பேசுவாருன்னு தெரியாது, எப்போ எப்படி பேசுவாருன்னு தெரியாது. அவரையே யாரும் புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அவர். அதனால தான் அவரை பற்றி பேசி பிரயோஜனமாக இருக்குமா என்னன்னு தெரியல. வேறு யாரும் இல்லை, எங்கள் சீமான் அண்ணன் தான் மக்களுக்காகன்னு பேசுகிறாரு. இப்போது மறுபடியும் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அது என்னென்ன செய்வாங்கன்னு கேட்குறதுக்கு டைம் இல்லை அவருக்கு. ஆனால் அவர் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்துக்கூடையும் சண்டை போட மட்டும்தான் டைம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வரணும், அவரெல்லாம் வந்தால் தான் ஒரு மாற்றம் வரும், அவர் வரட்டும், அவரோட வருகையை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், அவர் மட்டும் வந்தாருன்னா கட்சி ஜெயிச்சதுன்னா நான் அவரை துணை முதல்வராக்குவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போ என்னடான்னா, அவரை யார் வர சொன்னால், அவர் வாசலில் வந்து உட்காந்துட்டு வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்களான்னு பேசுகிறாரு. மக்களோட பிரச்சனைகளில் பேசுகிறதுக்கு அவர் இப்போ தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு நமக்கான வாக்குகள் ரொம்ப குறைய போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறே தவிர மக்களோட பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு அவர் தயாராக இல்லை இப்போதைக்கு.